ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம், குவார்ட்டர்லி எக்ஸாமோடது. ஸோ மேக்ஸை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மெயினாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் எல்லாமே நம்ம போட்டு இருக்குது. பக்காவாக 100க்கு 100 அடிக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்கா, எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் வரும். 1 மார்க் புக் பேக் கண்டிப்பாக 14 வந்துடும். அதனால் புக் பேக் 1 மார்க்கை படிங்க. ஸோ அடுத்தது வந்து 2 மார்க் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் நமக்கு 3 வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஈஸி ரிலேஷன், அரோடயரம் வரைகிறது, எஃப்ஓஜியில் ஏ கண்டுபிடிக்குது, கே கண்டுபிடிக்கிறது எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு 3 எழுதிடலாம். அதே மாதிரி ஏபிஜிபியில் இந்த சம்மு கேட்பாங்க. ஏபியில் 2.5ல் நல்லா பார்த்துக்கோங்க, 2.4 நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஏபியில் 2.4 2.5 2.8லாம் நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ நான் கொடுத்துருக்கிறது ஒரு 10-15 2 மார்க் தான், அவ்வளோ கூட இருக்காது. படிச்சிங்கன்னா எல்லாம் 2 மார்க் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி சம்முன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் போடலாம், பட் எல்சிஎம் ஈஸி தானே, எல்சிஎம் ஈஸி தான். அடுத்து சிம்பிளிஃபை இது கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஃப்ரூட் கண்டிப்பாக ஒன்று வரும். நேச்சர் ஆஃப் ஃப்ரூட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, ஃபைண்ட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லிட்டு 2.4ல் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் 3.7, அதாவது 2 மார்க் சொல்கிறேன். 3.9ல் இருக்கக்கூடிய சம் ஆஃப் ஃப்ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. 3.30ல் நேச்சர் ஆஃப் ஃப்ரூட். இதை படிச்சினாலே போதும், 2 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். எல்சிஎம்மும் இது எழுதலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், கொலினியர்னால் நீங்கள் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அடுத்து இன்டர்செப்ட், அதுவும் ஈஸி தான். அப்புறம் பாருங்கள், இந்த சம் ரிப்பீட்டு, இதே சம்மே இதே மாதிரி எக்ஸாம்பிளில் காஸ் தீட்டான் இருக்குது, ரெண்டையும் பாருங்கள், 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். அப்புறம் இது பாருங்கள் கம்பல்சரியில், இதுவும் ஈஸி தான் 5.4ல். ஸோ அடுத்த 5 மார்க் பாருங்கள், வெரிஃபை தட் ஏ கிராஸில் கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். 1.1லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது இது வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடியது கிடையாது, ஆனால் இதுவும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து இமேஜ் கண்டுபிடிக்கணும், ப்ரீ இமேஜ், இது எக்ஸாம்பிள் சம், சரிங்களா. அடுத்து எஃப்ஓஜி இது கேட்டிருக்காங்க, 8th சம்மு எக்ஸசைஸில். ஸோ கட்டாயமாக 1.5ல் 8 சம் நல்லா போட்டு பாருங்கள், அதுலேருந்து ஒரு 5 மார்க். அதே மாதிரி ஏபியில் 3 கன்சிடர் டேர்ம் அண்ட் ரேஷியோ சம், அதாவது 2.6ல் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரேஷியோ, 2.5ல் இருக்கக்கூடிய ரேஷியோ சம், 3 கன்சிடர் டேர்ம் சம், அதுக்கப்புறம் 6T24ன்னு ஒரு ப்ரூவ் பண்ணணும் ஈக்குவல் டு 0, அந்த சம். இந்த 3 சம் பார்த்தாலே போதும். அடுத்த 3355 2.8ல் அது கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. அடுத்தது சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் முடிஞ்சால் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர் தியரம், தேல்ஸ் தியரம், 2 தியரம்லேருந்து ஏதோ ஒரு தியரம் வந்துடும். குவாடிலேட்டரில் எல்லா குவாடிலேட்டர் பாரு, எக்ஸாம்பிளில் ஒரு குவாடிலேட்டர், எக்ஸசைஸில் 2, 5th சம் 6th சம் நினைக்கிறேன். அப்புறம் குவாடிலேட்டரில் கே கண்டுபிடிக்குது, கே ஈக்குவல் டு -5 ஆன்சர் வரும், அதையும் நல்லா பார்த்துரு, கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அடுத்தது ப்ரூவ் தட் அனாலிட்டிக்கில் இது ஈஸி தான். ஆக்சுவலாக மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் கண்டிப்பாக 5.3ல் 9th சம் நல்லா படிச்சுட்டு கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட்னு இப்படி கேட்டிருக்காங்க, இதுவுமே ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் ரொம்ப வீக்காக இருக்கவங்க கூட போனால் கூட 7லேருந்து 8 எழுதலாம். ஸோ அடுத்தது கண்டிப்பாக ஜாமெண்ட்ரியில் வந்து 4.1 மட்டும் அந்த 4 சம் கடைசி 4 சம் படிச்சிங்கன்னா 1 எழுதிடலாம். அடுத்தது வந்து இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷனில் நீ வந்து ஃபஸ்ட்டு 4 கணக்கு பாரு போதும், எக்ஸசைஸில் 4 கணக்கு பாரு போதும். எக்ஸாம்பிளில் பஸ்ஸு, கம்பெனி பஸ்ஸு, வர்ஷிகா, இது மாதிரி சம் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு 4 சம் எக்ஸசைஸில் பார்த்தாலே எழுதிடலாம், இதெல்லாம் எக்ஸசைஸ் சம் தானே. ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸி தான். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யோசிங்க. ஏன்னா இந்த 5 மார்க் செஷனில் கண்டிப்பாக ஆரோ டயக்ராம், டேபிள், அந்த ஆர்டர் பெயரை ஃபார்ம் பண்ணுறது ஒன்று கேட்டுருவாங்க, பட் இங்கே கேட்டுருவாங்க. அதே மாதிரி 1.4ல் 9th சம் 10th சம் நல்லா படிச்சுக்கோங்க, இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் ஏபிஜிபியில் இந்த 2 சம்மே நல்லா பாருங்கள், ரேகா சம்மை நல்லா பாருங்கள் 2.9ல். அதுக்கப்புறம் 2.8ல் 3355 பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து. குவாடிலேட்டர் மார்க்காக பாருங்கள் 5th சாப்டரில் 5.1ல். அப்புறம் 5.3ல் இந்த 9th சம் நல்லா பார்க்க சொன்னேன், ஆல்டிடியூட் மீடியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் பைசெக்டர் தியரம், தேல்ஸ் தியரம், 2 தியரமே பார்த்திங்கன்னா 1 எழுதலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்தா ஒரு 8 எழுதலாம். நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு இது எல்லாமே எழுதலாம், ஓகேவா. ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு, அப்போ தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். தேங்க்யூ.